தமிழகத்தில் அழிந்து வரும் மரச்சிற்பக்கலையை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கைவினை கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் கைத்திற தொழில் கைவினை கலைஞர்களின் கழகத்திலும் தமிழகத்தில் உள்ள பூம்புகார் கைவினை கலைஞர் வளர்ச்சி கழகத்திலும் மரச்சிற்பங்களை விற்பனை செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலைகளையும் சிலைகளையும் தமிழனின் வாழ்விலிருந்து அவ்வளவு எளிதாக பிரித்துவிட முடியாது. பழங்கால கோவில் கல்வெட்டுக்களே அவற்றிற்கு சாட்சி. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சேலம் ஆத்தூர் பகுதியில் மரத்தால் ஆன சிலைகளை செய்து வருகின்றனர் இந்த கலைஞர்கள். புங்கமரம், வாகைமரம், மாவிலங்கு மரம், அத்திமரம், கொடுக்காப்புளி மரம் உள்ளிட்ட மர வகைகளில் மரச்சிற்பங்களை கலைநயத்துடன் செதுக்கி வடிவமைக்கின்றனர். மனதை ஒருங்கே இணைத்து அழகிய சிலைகளை வடிவமைக்கின்றனர் இந்த மரச்சிற்ப கலைஞர்கள். சாமி சிலைகள் செய்கிறது, அதாவது மரத்தில் செய்கிறது. அது நாங்கள் மரம் என்னென்னா தூங்கவாக, மாவலிங்க மரம், இந்த மாதிரி மரத்தில் செய்கிறோம். ஆனால் சாமி சிலைகள் கிருஷ்ணர், ராதாகிருஷ்ணர், இது விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி இது மாதிரி செய்கிறோம். எங்களோட தொழிலுக்கு ஊக்கம் தர அளவுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் லோனு எதனாச்சும் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். பிள்ளையாரையும் நடராஜரையும் தத்ரூபமாக வடிக்கின்றனர் மரச்சிற்ப கலைஞர்கள். 1 அடி முதல் 10 அடி வரையிலான பிள்ளையார் சிலைகள், நடராஜர் சிலைகள், கோவில் சுவாமி சிலைகள், கோவில் வாகனங்கள், கட்சி தலைவர்களின் உருவம் பொறித்த சிலைகள், மரத்தேர்கள், சாமி உருவம் பொறித்த மரக்கதவுகள் என பல வகையான மரச்சிற்பங்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கின்றனர். பிற மாநிலங்களுக்கு விற்பனைக்காகவும் அவற்றை அனுப்புகின்றனர். இவர்கள் வடிவமைத்துள்ள பெரியார், எம்ஜிஆர், நான்முக பிள்ளையார், முதலமைச்சர் ஜெயலலிதா சிலைகளே அவர்களின் கற்பனை திறனுக்கும் கலை நயத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன. இந்த சிற்ப வேலையில் ஒரு 17 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். முன்ன இந்த வேலை கொஞ்சம் சிறப்பாக நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ காலப்போக்கில் இப்போ இந்த தொழிலில் அவ்வளோ சிறப்பாக இல்லாதனால, விற்பனை இல்லாதனால எங்களுடைய வாழ்வாதாரம் கம்மியாகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த மரமும் மரத்தோட ரேட்டு அதிகமாகிருச்சு. எங்கள் உற்பத்தியோட ரேட்டும் அதிகமானதுனால எங்களால் விற்பனை செய்ய முடியல. இதுக்கு அரசாங்கம் எங்களுடைய பொருள், நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை எடுத்து அவங்க விற்பனை செய்கிறதுக்கு எங்களுக்கு வழிவகை செஞ்சால் இன்னும் நாங்கள் சிறப்பாக இந்த வேலையில் ஈடுபடுவோம். அழகு சிலைகளை வடித்து தரும் இந்த கலைஞர்களின் வாழ்க்கை தரம் அழகுற அமையவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். மரத்தாலான சிலைகளை தயாரிக்கும் இந்த தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருவதாகவும், இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் மரச்சிற்ப கலைஞர்கள். இது கலை தொழிலுங்கிறதுனால தான் நான் இந்த தொழிலுக்கு வந்தேன். வேலை ஆர்வமாக வேலை கற்றுக்கிட்டேன், நல்லா கற்றுக்கிட்டேன், நல்லா சிறப்பாக இருக்குது. ஆனால் தொழில் நலிவடைஞ்சு போயிடுச்சு. மரியாதை இல்லை, தொழிலுக்கு மரியாதை இல்லை. நாங்கள் தான் இந்த தொழில் செய்கிறோங்கிறத யாருக்கும் சரியாக தெரியாது. வளர்ச்சி இல்லை, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. விருப்பப்பட்டு வேலை கற்றுக்கிட்டேன், ஆனால் சம்பாதிக்க முடியல, வருமானம் இல்லை. இது வேறு முதலீடு எங்ககிட்ட காசு இல்லை, வேறு எதுவும் இல்லை. இந்த தொழில் தான் தெரியும். இதிலிருந்து சம்பாதிக்கிறதுக்கு வேறு விழிப்புணர்வும் எங்களுக்கு ஏற்படலை. அழிந்து வரும் கலைகளின் பட்டியலில் தற்போதைய இணைப்பாக இணைந்துள்ள மரச்சிற்ப கலையை காக்க நடவடிக்கை எடுத்தால் தமிழர்களின் பாரம்பரிய பெருமை நிலைநாட்டப்படும் என்பதே கலை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. ஆரோக்கியராஜ், நியூஸ் 7 தமிழ், ஆத்தூர்.